ஆயிரு காரியம் வாய்க்கும். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரை இத்தனை நாள் ஆண்டவரை வெயிலிலும் மழையிலும் நாங்கள் எதற்கு போராடுகிறோம்? எதற்கு ஆண்டவரை? ஒருத்தர் அழைக்க இல்லை, ஒரு குடும்பத்தை அழிச்சு போட இல்லை, ஒரு ஆண்டவர் ஒரு மனுஷனை கொலை இல்லை. சாமி, நாங்கள் வாழத்தான் ஆண்டவரை, நாங்கள் வாழறதுக்கு தான் ஆண்டவரை இந்த போராட்டம். உங்களுக்கு தெரியும் ஆண்டவர், இங்க இருக்கிற ஒரு குடும்பத்தின் கஷ்டம் உங்களுக்கு தெரியும். வருகிற சம்பாதனை பத்தாத அளவுக்கு கஷ்டப்படுகிறதை, கடனாய் நிற்கிறதை நீங்க அறிகிறீங்க. இயேசுவே, மனம் இறங்குங்க சுவாமி. இங்க இருக்கிற ஒரு ஆத்மா உனக்கு ஆண்டவரே, உம்மோட பிள்ளைகள் ராஜா, ரத்தத்தை, விலை உயர்ந்த ரத்தத்தை ஆண்டவரை சிந்தி இவர்களை சம்பாதித்து இருக்கிறீங்க. இயேசுவே, இவர்களுக்காக ஆண்டவரே ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. வரப்போற நாட்கள் ஆண்டவரே ஒரு பதிலை நாங்கள் காணணும். வரப்போற வாரத்துல ஒரு பதிலை நாங்கள் காணணும் ஆண்டவரே. அதிகாரிகளுக்காக ஜெபிங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அதிகாரிகளை ஆண்டவரே நீங்க தொடுங்க, அதிகாரிகளை தொடுங்க, அவர்களை தண்டிக்காதீங்க ஆண்டவர், தொடுங்க. மனம் இறங்கட்டும், இந்த ஜனங்களுக்காக மனம் இறங்கட்டும், உங்களுக்காக நாங்கள் போகட்டும். அது யாரா இருந்தாலும் சரி, அது எப்படியாப்பட்டவர் இருந்தாலும் சரி, உன் கரம் தொட்டால் அந்த மனிதன் மாறுவான், உங்க அன்புக்குரியவனாய் மாறுவான், அவன் மனம் இறங்குவான், ஒரு நல்ல செய்தி வரும். அதுவும் மழை கூடுவாயா? இன்னும் எவ்வளவு நாள் ஆண்டவரே, இவரை எத்தனை நாள் ஒரு மரணத்தை பார்த்துட்டோம், பசியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், நீர் மனம் இறங்குவீர், இந்த ஜனங்கள் தண்ணீரை தொடர்ப்பீர், இந்த பாரத்தை எடுத்து போடுவீர். அதிகாரிகளை நீர் தொட்டி ஆணைய செய்து ஒரு மனம் இறங்குகிறான ஒரு பதிலை தருவீராக. இயேசுவே, உன் நாமம் மகிமை பெறட்டும். இந்த ஜனங்களோட கண்ணீர் துடைக்கப்படட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியில ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் நான் மறக்க மாட்டேன் சாமி. ஆமென். God bless you all. I wish you the victory from the coming week. Sure, God will bless you all. We will pray, and I want to request all the church tomorrow to pray for our brothers in all the church without any mess. Thank you everyone.